ஆன்மாவை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய சாதகர்களுக்கு பாதை என்ன அப்படின்னா தியானம் தான். தியானம் தான் ஆன்மாவை நோக்கி பயணப்படுறதுக்கான ஒரே ஒரு பாதை. இந்த தியானத்தை இன்றைய நவீன அறிவியல் கூட அங்கீகரிச்சிருக்குது. நவீன அறிவியலாளர்கள் இஇஜியை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது தியானம் பண்ண நம்மளுடைய மூளையில் இருக்கிற பீட்டா அலைகள் ஆல்ஃபா, காமா, டெல்டா, தீட்டா அப்படின்னு பல்வேறு அலைகளாக மாற்றம் அடையுது. இப்போ இறுதி கட்டமாக அந்த தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன ஏற்படுதுன்னா எண்ணமற்ற நிலை ஏற்படுது. இந்த எண்ணமற்ற நிலையில் நம்ம நினச்சது எல்லாம் பெற முடியும். நினச்சது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னா அது எண்ணமற்ற நிலை தான். இது நமக்கு தியானத்தின் மூலமாக கிடைக்குது. ஸோ தியானம் பண்ண நீங்கள் இந்த பௌதீக உலகங்களை கூட சாதிக்க முடியும். இந்த பௌதீக உலகில் சாதிக்கிறதுக்கும் இந்த தியானம் பயன்படும். ஆன்ம உலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த பௌதீக உலகத்துக்கும் தியானம் பயன்படும்.